ஒரு லேபுக்குரிய டெமோ வீடியோ வந்துட்டு பார்க்க போகிறோம். ஒரு லேபில் வந்துட்டு என்னென்னலாம் வந்து பண்ணுறாங்க, அது வந்து எப்படி ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் வந்துட்டு இந்த டெமோ வீடியோவில். இது வந்து அட்மின் லாகின் ஒன்று வச்சுருக்கோம், அப்புறம் யூசர்ஸ் லாகின் வந்துட்டு. அட்மின் லாகின்ங்கிறது என்னென்னா, அட்மின் வந்துட்டு நிறையா இதை அக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்மகிட்ட என்னென்ன லேப் சர்வீசஸ் இருக்குன்னு அவங்க வந்துட்டு எடிட் பண்ணிக்கலாம், நேம் புதுசாக ஆட் பண்ணிக்கலாம், ட்ரேஸ் அப்டேட் பண்ணலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். பட் யூசர்ஸாஸை அதெல்லாம் பண்ண முடியாது. அதுதான் இதுக்குரிய இது வந்துட்டு. இப்போ நான் அட்மினுக்கு வந்துட்டு admin@gmail.com 1234ன்னு பாஸ்வேர்ட் வச்சுருக்கோம். அதை வச்சு லாகின் பண்ணுறேன். இன்கேஸ் வந்து நம்ம புதுசாக ஒரு யூசர் ரெஜிஸ்டர் பண்ணோன்னா, இங்கே ரெஜிஸ்டர்னு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணால் யூஸரோட ரெஜிஸ்டரோட இதுக்கு போகும் வந்துட்டு. புதுசாக வேறு ஏதாவது நம்ம எம்ப்ளாயி ஒருத்தவங்க வந்துட்டு அவங்களுக்கு அக்சஸ் கொடுத்து பார்க்கணும்னு சொன்னோம்னா, அவங்களுக்கு யூசர் லாகினை கொடுத்தோம்னா, அவங்க வர்ற பேஷண்ட்டை மட்டும் போட்டுட்டு எதுக்காண்டி வந்திருக்காங்கன்னு அந்த மாதிரி அவங்க வந்து ரெக்கார்ட்ஸ் வந்து பார்த்துக்கலாம் வந்துட்டு. ஆல்ரெடி அவங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் வச்சுருந்தா அவங்க லாகின் பண்ணோன்னா இங்கே லாகின்னு இருக்கும். அவங்க லாகின் பண்ணும்போது யூசர் போர்ட்டல்னு இங்கே மாறிடும் வந்துட்டு. அவங்க பண்ணலாம். இன்கேஸ் அட்மின் பண்ணோன்னா அட்மின் லாகின் வச்சு பண்ணணும். நான் இப்போ அட்மின் லாகினுக்கு வச்சு பண்ணி காட்டுறேன் வந்துட்டு. இப்போ சைன்இன் பண்ணுறாங்கன்னா லாகின் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடும். இது வந்து டேஷ்போர்டு. இந்த டேஷ்போர்டுங்கிறது வந்துட்டு ஓவரால் பேஷண்ட்டை வந்துட்டு எத்தனை பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோமோ அந்த ரெஜிஸ்டர்ட் பேஷண்ட்டு, அப்புறம் டோட்டல் பேஷண்ட்டு, நம்பர் ஆஃப் அப்பாயின்மெண்ட்ஸ், இன்றைக்கி எத்தனை பேர் இருக்காங்க, அதில் கன்ஃபார்ம்டை விட பெண்டிங் ஒன்று. ஒரு புதுசாக கேஸை ஆட் பண்ணோம்னா டேரெக்டாக பெண்டிங்கில் தான் வந்து இருக்கும். அவங்க பார்த்து முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் தான் அது கன்ஃபார்ம்டிலே சேஞ்ச் ஆகும், பெண்டிங்லாம் மாறிடும். அப்புறம் டோட்டல் கேஸஸ் திஸ் மந்த்துங்கிறது வந்துட்டு இந்த மந்த்துக்குரிய கனெக்ட் பண்ணிட்டு இது கரண்ட் மந்த்துக்குரிய எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்குங்கிறது தான் வந்துட்டு. இங்கே போகிற இருக்கிற சைடு நேவிகேஷன்ஸ்லாம் வந்துட்டு நியூ கேசஸ்ங்கிறது புதுசாக வரவங்க ரெஜிஸ்டர் பண்ணுறது. டேஷ்போர்டுங்கிறது வந்து இதுதான் டேஷ்போர்டு. கேசஸ்ங்கிறது வந்துட்டு என்னென்ன கேசஸ் வந்து பார்த்துருக்காங்களோ அதுதான் அந்த கேசஸ் வந்துட்டு. அதுக்கப்புறம் கிராஃபு, ரிப்போர்ட்ஸு, ட்ரான்சாக்ஷனு, எம்ப்ளாயி டீட்டெயில்ஸு, லேப் ஃபீல்ட்ஸு, டாக்டர்ஸ் ஃபீல்ட்ஸு, ரெஃபர்டு டாக்டரு, சென்டர் டீட்டெயில்ஸு, டெலிட்டட் இன்ஃபோ, செட்டிங்ஸு, அப்புறம் லாக் அவுட்டுன்னு இருக்கும் வந்துட்டு. செட்டிங்ஸில் இன்னொன்று ட்ராப் டவுன் இருக்கும், யூசர் செட்டிங்ஸ். யூசரோட செட்டிங்ஸை வந்துட்டு நம்ம புதுசாக ரிஜிஸ்டர் பண்ணுற யூசர்ஸ்க்கு வந்து அவங்க ஆட் பண்ணணும்னா அதை எடிட் பண்ணணும், எடிட் பண்ணிக்கலாம். அதில் வந்துட்டு இதில் ஃபஸ்ட்டு நியூ கேஸுங்கிறது புதுசாக வந்து ரெஜிஸ்டர் பண்ணுற கேஸஸ்ஸு. லேப் ஃபீல்டுங்கிறது நம்மகிட்ட என்னென்ன லேப்லாம் இருக்குன்ட்டு ஆட் பண்ணுறது தான். இப்போ புதுசாக நான் வந்துட்டு ஒரு கேஸ் ஃபீல்டுங்கிறது வந்து லேபுக்கு வந்து ஆட் பண்ணுறேன். வந்துட்டு இசிஜி அப்படின்னு ஒன்று ஆட் பண்ணுறேன். அதுக்கு ஒரு ப்ரைஸ் வந்துட்டு 500ன்னு கொடுத்து ஆட் பண்ணுறோன்னா அது புதுசாக வந்து ஒன்று ஆட் ஆகிக்கிடும் வந்துட்டு. இசிஜி 500 நம்ம ஸ்மாலில் கொடுத்தாலும் ஆட்டோமேட்டிக்காக கேப்ஸ் எடுத்துக்கிறோம். நம்ம புதுசாக இசிஜியில் வந்து ப்ரைஸஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா இது பண்ணிக்கலாம். இது எல்லாமே அட்மின் மட்டும்தான் இது பண்ண முடியும் வந்துட்டு. வேறு யாராலும் பண்ண முடியாது. யூசர்ஸ் வந்து ஜஸ்ட்டு நியூ கேசஸ் பண்ணிக்கலாம், அவங்க கேசஸ் பார்த்துக்கலாம், அந்த இதுதான் அவங்களால அக்சஸ் பண்ண முடியும் வந்துட்டு. அதுதான் அந்த லேப் ஃபீல்ட்ஸு. டாக்டர்ஸ் லிஸ்ட்டுங்கிறது வந்துட்டு இங்கே யார் யார் நம்ம லேபில் இருக்கணும் அவங்களோட டாக்டர்ஸ் லிஸ்ட்டை வந்து ஆட் பண்ணுறது தான் அந்த டாக்டர்ஸ் லிஸ்ட்டு. அவங்கள எடிட் பண்ணாலும் எடிட் பண்ணிக்கலாம் வந்துட்டு. ரெஃபர்டு டாக்டர்னா ஒரு கேசஸ் வராங்கன்னா அவங்கள வந்து யார் யாரெல்லாம் ரெஃபர் பண்ணுறாங்களோ அவங்களோட ரெஃபர் டாக்டர் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் வந்துட்டு. அதுக்கு தான் இந்த ரெஃபர் டாக்டர். ஆல்ரெடி வந்து சின்ன திரை ஜான் அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க, வர்ஷான்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அதை எடிட்டில் பண்ணும்போது இப்போ அவங்களுக்கு வந்து எதுவுமே ஃபீல்டு இல்லாமல் இருக்குன்னா நம்ம எடிட் பண்ணிக்கலாம். அவங்க சார்ஜஸ்க்கு வந்துட்டு ஒரு 100 வாங்குறாங்கன்னா 100, அவங்க ஃபோன் நம்பர் வேணும்னா அதை என்ட்ரு பண்ணிக்கலாம். அப்டேட் ஆயிரும். நம்மளுக்கு இப்போ பாருங்கள் ப்ரைஸஸும் ஃபோன் நம்பர் ஆட் பண்ணால் ஆட் ஆகிடுச்சு வந்துட்டு. அதான் ரெஃபரல் டாக்டர் வந்துட்டு இந்த ரெஃபர் பண்ணுறாங்களோ பேஷண்ட்டை வந்துட்டு. டாக்டர் லிஸ்ட்டு பார்த்தாச்சு. சென்டர் டீட்டெயில்ஸுங்கிறது இப்போ ஒரு லேபு வந்துட்டு மல்டிபிள் சென்டர்ஸ் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி இருக்கலாம். இப்போ ஆல்ரெடி வியூ சென்டர் லிஸ்ட்டுனா ஆல்ரெடி இருக்கிற சென்டர்ஸு மாடர்ன் லெபார்ட்ரி, சாம்பிள், மாடர்ன் லேப், மாடல் லேபு, தெர்மா ஸ்கேன்ஸ், இந்த மாதிரி வந்துட்டு 6 இது இருக்குது. எக்ஸ்ட்ரா ஒன்று ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் இதிலே வந்து நம்ம எடிட் பண்ணுற ஆப்ஷனும் இருக்குது. இதை எடிட் பண்ணி சேஞ்ச் பண்ணாலும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் வந்துட்டு. அதான் சென்டர் டீட்டெயில்ஸ் வந்துட்டு. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு கேசஸ் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். கேசஸ் ஆட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து ஃபோன் நம்பர் தான் கேட்கும். நம்ம ஃபோன் நம்பர் கொடுத்தா மட்டும்தான் நெக்ஸ்ட்டு இதுக்கு போகும். இப்போது ஃபோன் நம்பர் கொடுத்து போனோன்னே நெக்ஸ்ட்டு வந்து ஃபீல்டு லெபார்ட்ரி என்னென்ன சென்டர், எந்த சென்டரோ அந்த சென்டர் நம்ம சூஸ் பண்ணுறோம். இப்போ நான் வந்து மாடர்ன் லெபார்ட்ரியே சூஸ் பண்ணியிருக்கேன். டேட் வந்துட்டு என்ன டேட்டில் இப்போ இன்னைக்கு தேதியை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். யூஹெச்ஐடிங்கிற நம்பர் வந்துட்டு நம்ம அவங்களுக்கு கொடுக்குற நம்பர் வந்துட்டு ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் யூனிக்காக இருக்கும் வந்துட்டு. அதான் அந்த யூஹெச்ஐடி நம்பரு. நான் இப்போ உங்களுக்கு வந்து 4567 அப்படின்னு ஒரு நம்பர் கொடுக்குறேன் வந்துட்டு. அப்புறம் அவங்க நேம் வந்து என்ட்ரு பண்ணுறேன், ஜெண்டர் என்னன்னு, அப்புறம் ஏஜு, அப்புறம் அவங்களோட ஃபோன் நம்பரு,
ஃபோன் நம்பர் 10 நம்பருக்கு மேலே போகாது. மெயில் ஐடி இருந்தால் கொடுக்கணும், அப்படி தேவையில்லை, அது வந்து ஆப்ஷனல் தான். இதில் வந்து இன் டைம்னு கொடுத்துருக்கோம். பேஷண்ட் வந்து எத்தனை மணிக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன் டைம்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் வந்துட்டு. எத்தனை மணிக்கு வந்திருக்காங்க, அப்புறம் யார் ரெஃபர் பண்ணியிருக்காங்களோ அவங்க நேம் வந்துட்டு. இப்போ அதர் நம்ம 3 நேம் அங்கே இருந்துச்சு. இப்போ அதர் சூஸ் பண்ணால் அதர் சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆட் பண்ண லாஃபில்லேருந்து இசிஜி மட்டும்தான் இருக்குது, அதனால் இசிஜி மட்டும்தான் இருக்கும். இப்போ என்ன 2 ஆட் பண்ணோம்னா அதில் காட்டும். இசிஜி டிக் பண்ணேன்னா அதுக்கு நம்ம என்ன ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்கோமோ அந்த ப்ரைஸஸ் இங்கே வந்துடும். இன்கேஸ் அவங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்கணும்னா டிஸ்கவுண்ட் கொடுத்துக்கலாம், 0 கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம். அவங்கள்ட்ட இருந்து 600 அவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்ட்டு அந்த அமௌண்ட்டை என்ட்ரு பண்ணுறோம். இப்போ 600னா 600 கொடுத்து அதை வந்து கார்டா, ஜிபேவா, கேஷா அப்படின்னு நம்ம அதை மென்ஷன் பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணிட்டோம்னா அவங்க வந்தது வந்துட்டு க்ரியேட் ஆயிரும். அது அப்படியே டேரெக்டாக டேஷ்போர்டுக்கு வந்து அக்சஸ் ஆகும். இங்கே அக்சஸ் ஆகும்போது வந்துட்டு ஸ்டேட்டஸ் வந்து பெண்டிங்கில் இருக்கும். இங்கே கன்ஃபார்மில் ஒன்று இருக்கும், பெண்டிங்லேயே ஒன்று தான் இருக்கும் வந்துட்டு. ஏன்னா அவங்க போகலை. இவங்க டீட்டெயில்ஸ் எங்கே இருக்கும்னா கேசஸ்ங்கிற இதில் இருக்கும் வந்திருக்குது. அவங்கள வந்து நம்ம யூஹெச் ஐடியை வச்சும் நம்ம வந்து பார்த்துக்கலாம். இன்கேஸ் வந்துட்டு பேஷண்ட் நேம் வச்சும் நம்ம பார்த்துக்கலாம் வந்துட்டு சர்ச் பண்ணுறது. இதில் வந்து ப்ளஸ்ஸு எடிட்டு, இன்கேஸ் அவங்க வந்து எடிட் பண்ணிச்சா நம்ம எடிட் பண்ணிக்கலாம் அவங்க டீட்டெயில்ஸை வந்துட்டு. இப்போ எடிட் பண்ணிவிட்டு அவங்க இன் டைம் மாற்றுறது, இல்லை சூஸ் பேஷன்ஸ், இல்லை வேறு ஏதாவது இசிஜிலாம் வேறு எதுனாலும் எடிட் பண்ணால் எடிட் பண்ணிக்கலாம். இது யூஹெச் ஐடி மட்டும் எடிட் பண்ண முடியாது, அது வந்து யூனிக்காக இருக்கனால எடிட் பண்ண முடியாது வந்துட்டு. இந்த ப்ளஸ்ஸுங்கிறது வந்துட்டு அவங்க வந்துட்டாங்க எப்போ போகிறாங்க, என்ன ரிப்போர்ட் கொடுக்குறது தான் அந்த இது வந்துட்டு. இப்போ இன் டைம் வந்திருக்காங்க, லேப் டெஸ்ட் எடுத்துட்டாங்க. இப்போ 2:30க்கு அவங்க வந்துட்டு கிளம்பிட்டாங்க வந்துட்டு. அப்புறம் வந்து அவங்களுக்கு ரிப்போர்ட் எப்போ டெலிவரி நம்ம பண்ணுறோன்ட்டு, இது 3 o'clockனா 3 o'clock டெலிவரி பண்ணுறோம். அந்த ரிப்போர்ட் வந்து என்ன டெஸ்ட் ரிப்போர்ட்டோ அதை வந்து நம்ம இங்கே வந்து இதில் அப்லோட் பண்ணணும் வந்துட்டு. அப்புறம் ஸ்டேட்டஸ் வந்துட்டு ஆல்ரெடி பெண்டிங் வந்து சக்ஸஸ்ஃபுல்னா அவங்களுக்கு வந்து கொடுத்து முடிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்டஸ் வந்து நம்ம அப்லோட் அப்டேட் பண்ணிட்டோம்னா அவங்க வந்து முடிஞ்சிடும். அந்த ப்ளஸ்ஸுங்கிற ஆப்ஷனே போயிடும். அடுத்து நெக்ஸ்ட் எடிட் மட்டும்தான் இருக்கும். ஒன்ஸ் வந்து ரிப்போர்ட்டை இது பண்ணிவிட்டு நம்ம ஸ்டேட்டஸ் சேஞ்ச் பண்ணிட்டாலே அவங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டோம். நம்ம ஏதாவது மாற்றணும்னா ஒன்லி எடிட்டில் போயிட்டு அவங்களோட ரிப்போர்ட்டை சேஞ்ச் பண்ணுறது, அவுட் டைம் சேஞ்ச் பண்ணி ரிப்போர்ட் டைம் இந்த மாதிரி தான் சேஞ்ச் பண்ண முடியும். இப்போ வியூ பண்ணோம்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் இங்கே காட்டும் வந்துட்டு. எதுக்காண்டி வந்திருக்காங்க, எப்போ வந்தாங்க, அவுட் டைம் வச்சுருக்காங்க, எப்போ அவங்களுக்கு ரிப்போர்ட் போயிருக்கு, எதுக்காண்டி வந்தாங்க, பேமெண்ட் வந்து எல்லாம் வந்துடும். நம்ம இது பண்ண ஃபைல்ஸும் இங்கே வந்து இப்படி காட்டும் வந்துட்டு. அதை கிளிக் பண்ணோம்னா ஓப்பன் ஆகி காட்டும் வந்து என்ன அப்லோட் பண்ணியிருக்கோமோ அந்த டீட்டெயில்ஸ் காட்டும் வந்துட்டு. இதை வந்து பிரிண்ட் பண்ணனாலும் பிரிண்ட் நம்ம பண்ணிக்கலாம் வந்துட்டு. பிரிண்ட் ஆப்ஷன் ஆல்சோ அவைலபிள் இருக்குது. டெலீட் பண்ணணும்னு நினச்சோம்னா டெலீட் பண்ணிக்கலாம். சர்ச் ஆப்ஷன் இதெல்லாம் இருக்கும். இதுதான் கேசஸ்க்குரியது. கிராஃபுங்கிறது வந்துட்டு ஓவரால் 4 கிராஃப்ஸ் இருக்கும். இந்த மந்த்துக்குரிய எத்தனை பேஷண்ட்டு, கரண்ட் இயருக்குரியது இது வந்துட்டு. இங்கே வந்துட்டு பேஷண்ட்டோட இது வந்துட்டு ஏஜை வச்சுட்டு ஃபில்ட்ரு பண்ணி அந்த கிராஃபில் வர்றது. அது கீழே வந்து பேஷண்ட்டுக்கு வந்து லாஸ்ட்டு 2 வீக்ஸாக கரண்ட் வீக்குக்கும் லாஸ்ட் வீக்குரியது வந்துட்டு ரிப்போர்ட் வந்து எவ்வளோ நிமிஷத்தில் வந்து டெலிவரி ஆகிருக்குன்னு, அவங்க அவுட் டைமும் வச்சு ரிப்போர்ட் டெலிவரி டைமும் எவ்வளோ நேரத்தில் போயிருக்கு அப்படிங்கிறது வந்து அந்த கிராஃப் வந்து காட்டும் வந்துட்டு. இது வந்து கரண்ட் வீக் இந்த சைடு இருக்கிறது. இங்கே லாஸ்ட் வீக்குங்கிறது லாஸ்ட் வீக் மென்ஷன் பண்ணியிருக்கோம். இதான் வந்துட்டு அந்த கிராஃபுங்கிறது வந்து அந்த இதுதான் வந்துட்டு. அப்புறம் ரிப்போர்ட்ஸுங்கிறது வந்துட்டு நம்ம வந்து இதை வந்துட்டு சூஸ் பண்ணி, இப்போ மல்டிபிளோட சென்டர்ஸ் இருந்துச்சுன்னா அதை நம்ம சூஸ் பண்ணிக்கிட்டோம். இப்போ நம்ம வந்து மாநில லெபரேட்டரியில் தான் ஒரு இது பண்ணோம். அவங்க வந்து தேதி வந்துட்டு இப்போ 15 to எனக்கு வந்து 26 அப்படின்னு சொல்லிட்டு இசிஜி நம்ம ஒரு இது கேஸ் ஃபீல்டு ஆட் பண்ணனால அந்த இது மட்டும் காட்டுது. மல்டிபிள் ஆட் பண்ணால் அதை மட்டும் சூஸ் பண்ணி ஜென்ரேட் கொடுத்தோம்னா அந்த இது வந்துடுது. இப்போ நம்ம ஆட் பண்ணது வந்துடும். இன்கேஸ் நான் வந்துட்டு வேறு லெபரேட்டரியை சூஸ் பண்ணிவிட்டு சேம் இசிஜி தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நான் வேறு டேட் சேம் அதே டேட் கொடுத்து பார்க்குறேன். 15 to 28 கொடுத்துருவேன். இது கொடுக்கும்போது வந்துட்டு நோ டேட்டா அவைலபிள் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஏன்னா ரெக்கார்ட்ஸ் வந்து இல்லை, அதனால் வராது. ஸோ இந்த மாதிரி வந்துடும் வந்துட்டு. இதுதான் வந்து அந்த ரிப்போர்ட்ஸ்க்குரியது. டிரான்சாக்ஷனுங்கிறது வந்துட்டு அவங்க வந்து எதில் பண்ணியிருக்காங்கன்ட்டு அந்த பேமெண்ட்டுக்காண்டி யூபிஐ மோடு, அதுவும் சர்ச் ஆப்ஷன் வச்சுருக்கோம். வந்து யூஎஸ்ஐடி நம்பரு, பேஷண்ட் நேம் வச்சு இது பண்ணிக்கலாம். எம்ப்ளாயி டீட்டெயில்ஸுங்கிறது வந்துட்டு நம்ம லேபில் எத்தனை பேர் எம்ப்ளாயிஸ்லாம் ஒர்க் பண்ணுறோங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸில் இருக்கும். இப்போ இதில் எம்ப்ளாயிஸே இல்லைன்னா புதுசாக ஒரு எம்ப்ளாயி ஆட் பண்ணுறேன்னா இதில் ஆட் பண்ணலாம். அவங்களுக்குன்னு ஒரு நம்பர், எம்ப்ளாயி நம்பரு.
அது மாதிரி அவங்க என்ன பொசிஷனில் இருக்காங்க அப்படின்ட்டு. அவங்க ஸ்டேட்டஸ் வந்து ஆக்டிவாக இன்ஆக்டிவான. ஆக்டிவ்னா இப்போதைக்கு டியூட்டியில் இருக்காங்க, இன்ஆக்டிவ்னா வந்துட்டு அவங்க இல்லை முன்னாடி வேலை பார்த்தவங்கிற மாதிரி தான் வந்துட்டு இன்ஆக்டிவ்னு வச்சுக்கிறோம். இப்போ ஆட் பண்ணானது வந்துடுது. இன்கேஸ் அவங்க எதாவது எடிட் பண்ணணும்னு நினச்சோம்னா நீ எடிட் ஆப்ஷன் இருக்குது, எடிட் தான் இருக்குது. இல்லை டெலிட் பண்ணணும்னு நினச்சோம்னா டெலிட் ஆப்ஷன்ஸும் இருக்குது. டெலிட் கொடுத்தோம்னா ஃபஸ்ட்டு எஸ் ஆர் நோ கேட்கும். ஓகே கொடுத்துட்டோம்னா அது டெலிட் ஆயிரும், வந்துட்டு ரெக்கார்ட்ஸ் இருக்காது. இதுதான் வந்துட்டு அந்த எம்ப்ளாயோட டீட்டெயில்ஸு. லாஸ்ட் ஃபீல்ட்ஸு பார்த்துட்டோம். அப்புறம் ரெஃபர் டாக்டர் பார்த்துட்டோம், செட்டில்மெண்ட் பார்த்தோம். டெலிட்டட் இன்ஃபோங்கிறது நம்ம டெலிட் பண்ண ரெக்கார்ட்ஸ் எல்லாமே ஒரு பேக்கப் மாதிரி இருக்குது. இப்போ நான் ஒரு எம்ப்ளாயி வந்து டெலிட் பண்ணேன், அது நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தோம்னா அந்த எம்ப்ளாயிஸோடது இருக்கும். காஸ்ட் ஆட் பண்ணி இந்த எம்ப்ளாயிஸ் வந்து இருக்கும் வந்துட்டு. இதுதான் வந்து. அப்புறம் வந்து செட்டிங்ஸ்ன்னு இருக்கும். செட்டிங்ஸில் யூசர் செட்டிங்ஸு, அட்மின் செட்டிங்ஸ்னு. நான் ஆல்ரெடி அட்மின்க்கு வந்து admin@1 gmail.com 1234 பாஸ்வேர்ட் வச்சுருந்தோம். இன்கேஸ் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சோன்னா பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். மேலே வந்து QR கோடுன்னு இருக்கும், ஆக்டிவர். அந்த QRங்கிறது எதுக்குன்னா வந்து யூசர் அட்மின் பக்கத்தில் வந்துட்டு இந்த QR வந்து நம்ம கூகுள் அத்தென்டிகேட்டரை வச்சு நம்ம கோடு ஜென்ரேட் ஆகும். அதை ஆட் பண்ணிட்டோம்னா யூசர் லாகின் பண்ணும்போதெல்லாம் வந்துட்டு ஒரு ஓடிபி கேட்கும். அந்த ஓடிபி கொடுத்தா மட்டும்தான் அவங்களால வந்துட்டு எடுத்துக்க முடியும், லாகின் பண்ண முடியும். இப்போ இந்த யூசர் செட்டிங்ஸ் எடுத்துக்கிட்டேன், இதில் வந்து ஒரு யூசர்ஸுமே இல்லைன்னு சொல்லிட்டு வருது. இப்போ நான் புதுசாக ஒரு யூசர்ஸ் வந்து நான் ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே போய் ரிஜிஸ்டர் பண்ணுறேன் ஒரு யூசர்ஸ் வந்துட்டு. யூசர்ஸ் வந்துட்டு வர்ஷான் நேம் கொடுத்துருக்கேன். இமெயில் வந்துட்டு gmail.com. பாஸ்வேர்டு வந்து 1234 கொடுத்துருக்கேன். இப்போ வந்து நான் ரிஜிஸ்டர் பண்ணுறேன்னா ரிஜிஸ்டர் ஆயிரும் வந்துட்டு. இங்கே நம்மளோட இதில் பார்த்தீங்கன்னா அவங்களோடது இங்கே வந்துருச்சு. இப்போ இதை வச்சு நான் லாகின் பண்ணுறேன்னா ஓடிபி, இந்த மாதிரி ஓடிபி கேட்கும். நம்ம அத்தென்டிகேஷன் வச்சுருக்கனால வந்து ஓடிபி கொடுத்தா மட்டும்தான், அவங்க வெரிஃபை பண்ணால் மட்டும்தான் அவங்களால அக்சஸ் பண்ண முடியும். எப்படி அக்சஸே அது பண்ண முடியாது வந்துட்டு. அதுக்கு தான் அந்த இது வச்சுருக்கோம். அப்புறம் வந்து லாக் அவுட் பண்ணிட்டோம்னா மொத்தமாக செஷன் ஃபுல்லாக டெஸ்ட் ஆகி திரும்ப இந்த இதுக்கே வந்துடும். நம்ம திரும்ப அகைன் பேக் போனாலுமே வந்துட்டு அது போகாது, லாகின் இல்லாமல் போகாது வந்துட்டு. தட்ஸ் ஆல். தேங்க்யூ.